அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆர்டிஇயில் தனியார் பள்ளிகளுக்கு காலக்கெடு நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக அக்டோபர் 31 வரை கால அவகாசம் என்பது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் கல்வி என்று சொல்லப்படும் ரைட் டு எஜுகேஷன் அடிப்படையில் இந்த காலக்கெடு நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இதனுடைய விவரங்கள் என்ன? கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள் 25% இடங்களை ஏழை மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இந்நிலையில் 27% இந்த இடஒதுக்கீட்டு எடுக்கப்பட்ட மாணவர்களுடைய விவரங்களை அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார். இந்த சுற்றறிக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் பாராளுமன்ற சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது முந்தைய ஆண்டுகளுக்கு போல நடப்பாண்டில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு எதையுமே தமிழக அரசு வெளியிடவில்லை என்றும், சில பள்ளிகள் தற்போது 20% இடங்களை ஒதுக்கிற போதிலும் சில பள்ளிகள் அனைத்து இடம் நிரப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாணவர் சேர்க்கை முடிந்து 2ஆம் பருவம் துவங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு சுற்றறிக்கை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கல்வி உரிமை சட்டத்தையும் இந்த 25% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் நடப்பாண்டில் தாமதம் ஏற்பட்டுவிட்டது. தமிழகம் முழுவதும் 7717 பள்ளிகளில் 81,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்றுள்ளதாகவும், அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை வழங்கும் வகையில் தான் இந்த ஒரு பட்டியல் இந்த மாணவர்கள் பட்டியல் கோரப்பட்டதாக விளக்கம் அளித்தார். மேலும் தனிப்பட்ட பள்ளிகள் சார்பில் மட்டுமே வழக்கு தொடர முடியும், சங்கத்தின் சார்பில் இந்த வழக்கு தொடர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த கல்வி கட்டணத்தை திரும்பி வழங்கும் வகையில் மட்டுமே இந்த சுற்றறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி மாணவருடைய விவரங்களை சமர்ப்பதற்கான கால அவகாசத்தை அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே சமயம் புதிதாக எந்த ஒரு மாணவர் சேர்க்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், இது குறித்த விவரங்களுக்காக.